அழகான நீரோடை, அதில் நீர்க்கால்கள் ஓரமாய் பச்சை பசேல் என்று செடிகள். பார்க்கவே செழிப்பாக இருக்குல்ல. நம் இதயமும் இதே போல் செழிப்பாக இருக்கணும்னு நாம் வாஞ்சிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். பணத்தையும் பொருளையும் தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது மட்டும் அல்ல, அன்பு, மன்னிப்பு, சந்தோஷம், நேர்மறையான உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளையும் நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். அவைகளையே நம் உள்ளத்தில் செழிப்பாக வைத்திருப்போம். நீரோடையில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகள் செழித்திருக்கும். பழைய தண்ணீர் மட்டுமே இருந்தால் அது குட்டையாக மாறி வற்றி போகும். எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, நம்முடைய லக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் தொடருவோம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று தாவீதை ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயால் அபிஷேகித்து வழி நடத்தின தேவன் நம்மையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் தம்முடைய பிரசன்னத்தையும் நாம் செழித்தோங்க நம் உள்ளத்தில் ஜீவ ஊற்றையும் வருஷித்து கொண்டே இருப்பார். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்.